ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்பை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே இந்த நாளில் ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்துல உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 41வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிறார். மகனே மகளே, இந்த உலகத்துல இந்த உலக வாழ்க்கையில சிறுமையுள்ள மக்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சிந்தை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட அந்த ஏழை எளிய மக்களை பார்க்கும்போது நமக்கு அவர்கள் மேல ஒரு கர்ஷனை இருக்கும் போது தேவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், அவன் பாக்கியவானாய் இருப்பான் என்று சொல்லுகிறது. சத்துருக்களின் இஷ்டத்திற்கு அவனை ஒப்பு கொடுக்க மாட்டேன், படுக்கையில வியாதியாய் இருக்கிற அவனை நான் தாங்குவேன் என்று ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார். இந்த நாளில நமக்கு சிறுமைப்பட்ட மக்கள் மேல, ஏழை எளிய மக்கள் மேல ஒரு சிந்தை, ஒரு கருஷனை, அவர்களை குறித்த ஒரு வாரம் நமக்கு இருக்கும்போது பூமியில நம்ம பாக்கியவான்களாய் இருக்க தேவன் உதவி செய்வார். அவர் தேவன் நம்மை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தேவன் நமக்கு தருவாராக. அவர் தருவதன் மூலமா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொண்டு பூமியில பாக்கியவான்களாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு ஒத்தாசை அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே இப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. ஒரு நிமிடமாய் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில நீர் எங்களோடு கூட பேசினபடியால் உம்மை துதிக்கிறோம். ஏழை எளிய மக்களை பார்க்கும் போது எங்களுக்கு அப்படி ஒரு சிந்தை இயேசுவின் நாமத்துல உண்டாவதாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை போல எங்களுக்கு மாற நீர் உதவி செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் அப்படி இருக்கும் போது எங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றுகிறபடியால ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, நீர் எங்களை தாங்குகிறபடியால் ஆண்டவரே அப்பா, ஒருவேளை நாங்கள் வியாதியா இருக்கும் போது பரம தகப்பன் எங்களை பாதுகாத்து தாங்கி ஆசீர்வதிக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தருவீராக. உம்முடைய குணத்தை எங்களுக்கு தருவீராக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தந்தவர்களை ஆசீர்வதிங்க. நீங்க சொன்ன ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அவருடைய வாழ்க்கையில பலிப்பதாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் அவர்களுக்கு ஒரு வாக்கியமான நன்மையான உயர்வினாலாக இருப்பதாக நீங்க அப்படி செய்தவர்களை மகிழ்விக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தெய்வமே. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.